பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரியம் மூலம் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி வே ஆறுசாமி தலைமை வகித்தார். தொடர்ந்து நகராட்சியில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் சொந்த வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு முதலமைச்சரின் அனுமதி பெற்று அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி தரப்படும் என உறுதியளித்தார். புதுக்கோட்டையில் குளிர் பிரதேசத்தில் விளையக்கூடிய கேரட், முட்டைக்கோஸ், பஜ்ஜி மிளகாய் ஆகியவற்றை கல்லூரி மாணவர்கள் சாகுபடி செய்து அசத்தினர். மேலும் குளிர்காலத்தில் மாற்று பயிராக விவசாயிகளும் இந்த சாகுபடியில் ஈடுபட்டால் குறைந்த செலவில் அதிக மகசூல் பெற்று லாபம் ஈட்டலாம் எனவும் தெரிவித்தனர். கேரட்டு, காலிஃப்ளவர், கேபேஜ், அப்புறம் பஜ்ஜி மிளகாய், இது மட்டுமே என்ன சார் இங்கே நாங்கள் அந்த கிளைமேட்டை பார்த்துட்டு ஒசூர்லேருந்து கண்ணு வாங்கிட்டு தான் நாங்கள் ஸ்டூடெண்ட் மூலிமா சீலிங்ஸ் எல்லாம் பிளானிங் பண்ணோம் சார். பிளானிங் பண்ணோம். ஆனால் பிளானிங் பண்ண உடனே சார் இந்த கிளைமேட்டை எங்களுக்கு இந்த 20 டிகிரி செல்சியஸ் இருந்ததால் கிராப் எல்லாம் நல்லா வந்திருக்கு சார். இல்லைன்னா நாங்கள் என்ன சார் ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு போய் வெளியே ஹில்ஸ் ஏரியா போயிட்டு தான் பசங்களை சுற்றி காட்ட முடியும். இப்போ பசங்களே விளை வச்சு பசங்களே ஈல்டு எடுக்கிறாங்க. அதுலேருந்து வேல்யூ ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அது கேரட்டில் அல்வா எடுத்து தயாரிக்காங்க. இதெல்லாம் பசங்களே செய்கிறதால அவங்க நாலேஜ் அதிகம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது சார். வெளியிலேருந்து பார்க்குறவங்களாம் பார்த்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இனிமேல் நாங்களும் பிளானிங் பண்ணுறோம் சார். எங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் புஷ்கரம் காலேஜ்லேருந்து அந்த உதவிகளெல்லாம் கண்டிப்பாக ஃபார்மருக்கு ஹெல்ப் பண்ணலாம் சார். விருதுநகர் மாவட்டத்தில் திராவிடர் கழகம் சார்பில் திருச்சி சிறுகனூரில் அமையவுள்ள பெரியார் உலகத்திற்கு நிதி வழங்கும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்ட தலைவர் நல்லத்தம்பி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் வீரமணி கலந்து கொண்டு கட்சி முன்னோடிகளான வானவில் மணி, லக்ஷ்மி அம்மாள், கோமதி அம்மாள் ஆகியோரின் படத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். அரியலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் 37வது தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு வாகன ஓட்டிகளுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் பா சாஸ்திரி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்களை உச்சரித்தபடி பேரணியாக சென்றனர். இதேபோல் சென்னை சோழிங்கநல்லூர் பகுதியில் தாம்பரம் மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தாம்பரம் மாநகர கூடுதல் ஆணையர் கபில்குமார் சரத்கார் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு என்ற தலைப்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இதனையடுத்து வேலூர் மாவட்டம் அப்துல்லாபுரத்தில் தேசிய போக்குவரத்து வார விழாவை முன்னிட்டு ஓட்டுநர்களுக்கு கண் பரிசோதனை முகாமினை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார். இம்முகாமில் ஆட்டோ ஓட்டுநர்கள், லாரி ஓட்டுநர்களுக்கு கண் பரிசோதனை செய்யப்பட்டு கண்ணாடிகளும் வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார வனப்பகுதிகளில் கழுதை புலி நடமாட்டம் இருப்பதால் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த வீடியோ காட்சிகள் இணையத்தில் பரவி வரும் நிலையில் வனத்துறையினர் அந்த பகுதியில் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட ஆசனூர் கேர்மாலம் ரோட்டில் அவ்வழியாக சென்று கொண்டிருந்த பேருந்தை ஒற்றை யானை வழிமறித்து துரத்தியது. சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேருந்தை துரத்தியபடி சென்ற யானை பின்னர் தானாக வனப்பகுதிக்குள் சென்றது. இதனால் பேருந்தில் இருந்த பயணிகள் அச்சமடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் சந்திரபுரம் ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து அலுவலகம் முன்பாக அமர்ந்து வார்டு உறுப்பினர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சந்திரபுரம் ஊராட்சி மன்ற தலைவராக செயல்பட்டு வரும் ஜவஹர்லால் என்பவர் குடிநீர், மின்விளக்கு, சாலை உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். இது செயல்படாம பொங்கல் சீசன்ல கூட பொங்கலுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த செயல்பாடு நின்று போச்சு. பொங்கலுக்கு தேவையான அந்த தண்ணி வசதி, இந்த லைட் வசதி எதுவுமே செய்யாமல் மக்கள்கிட்ட வார்டு நம்பருங்க ஏகப்பட்ட பிரச்சனைங்க பண்ணுறாங்க. நாங்கள் கேள்வி கேட்டுக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு நல்ல தீர்வு காணணும். கலெக்டர் முதல் கொண்டு, ஏடி முதல் கொண்டு, பிடி முதல் கொண்டு எல்லாருமே இதுக்கு ஒரு சரியான பதில் கொடுத்து இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
வேலூர் மாவட்டம் காகிதம்பட்டறையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் விஜயசங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வாத நோயால் பாதிக்கப்படுபவர்கள் 4.5 மணி நேரத்திற்குள் அப்போலோ மருத்துவமனையை அணுகினால் நலமாக்கப்படுவார்கள் எனவும், சித்த மருத்துவத்தில் வாத நோய்க்கு இன்னும் மருந்து கண்டறியப்படவில்லை எனவும் தெரிவித்தார். அந்த ஸ்ட்ரோக் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நம்மளால் மாற்ற முடியாது. ஒன்ஸ் ஒரு பக்கவாதம் ஃபார்ம் ஆகிடுச்சுனாக்கா 1 மாதமோ 6 மாதமோ அவங்க வந்து வாழ்க்கையில் ரொம்ப தடுமாறுவாங்க. அந்த பக்கவாதத்தால் கை கால் வராமல் போயிட்டு அதெல்லாமே ஈஸியாக நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ, ஒரு 1/4 நேரத்தில் வரீங்க இல்லை 1 மணி நேரத்தில் வரீங்கன்னாக்கா கொஞ்சம் சின்ன அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். அதே அந்த நேரம் ஆக ஆக அந்த மூளையோட பாதிப்பு அளவு அதிகமாக இந்த பக்கவாதத்தோட அளவும் சரி, அதே மாதிரி அது இம்ப்ரூவ் ஆகக்கூடிய நாளும் சரி ரொம்ப அதிகமாகிடும். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள சித்திரபாளையத்தில் கால்நடை பராமரிப்புத் துறையின் சார்பில் 4.3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணைகள் அமைப்பதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார். இதில் கால்நடைத்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.